வெல்கம் டு லேர்ன் வித் இன்வென்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு பேசிக் டைமர் சர்க்யூட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஐசி யூஸ் பண்ண போகிறதில்ல, YYY டைமர் யூஸ் பண்ண போகிறல. ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சர்க்யூட் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 9 volts பேட்டரி, கெப்பாசிட்டர் 1000 மைக்ரோஃபாரட், 470 ohm ரெசிஸ்டர், 100 ohm ரெசிஸ்டர், நெக்ஸ்ட் ரெட் LED, transistor 2N3904 which is a NPN transistor, relay, potentiometer, ஒரு multimeter, next வந்து slide switch. So இந்த components வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is a 9 volt battery, generic red LED, இது வந்து ஒரு press button, capacitor 1000 microfarad which is an electrolytic capacitor. So positive and negative polarity ரெண்டுமே இருக்க போகுது. So இது capacitor positive lead, ஒயிட் கலர் லைன் இருக்கிறது நெகட்டிவ் லீடு. அடுத்து 470 ohm ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டர் வேல்யூவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் சார்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த சார்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 1 kilo ohm, டிரான்சிஸ்டர் 2N3904. ஸோ டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கலெக்டர், பேஸ் அண்ட் எமிட்டர். ஸோ இது வந்து 3 இம்பார்ட்டன்ட் லீட்ஸ். ஸோ கலெக்டருக்கு வந்து இன்புட் கொடுக்க போகிறோம், எமிட்டருக்கு அக்ராஸ் தான் நம்ம அவுட்புட் வந்து எடுக்க போகிறோம். இது வந்து டிபிடிடி ரிலே, டபுள் போல் டபுள் த்ரோ ரிலே, ஸ்லைட் ஸ்விட்ச். ஸோ ப்ரெஸ் பட்டன் இல்லாட்டி ஸ்லைட் ஸ்விட்ச் நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து ஸ்லைட் ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்க்யூட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சர்க்யூட். ஸோ இதை வந்து நம்ம சிமுலேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் டைமர் சர்க்யூட் டயக்ராம். கனெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். திஸ் இஸ் அ 9 volt பேட்டரி. 9 volt பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்து ஸ்விட்சுக்கும், ஸ்விட்சில் இன்னொரு பாசிட்டிவ் வந்து ரிலேக்கும் வந்து சப்ளை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பேட்டரியோட நெகட்டிவில் இருந்து ஸ்விட்சோட நெகட்டிவுக்கும், இன்னொரு நெகட்டிவ் வந்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் டெர்மினலுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதர் எண்ட் ஆஃப் த ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட பேஸில் இருந்து 2 கனெக்ஷன்ஸ் போகுது. ஒன்று வந்து 1 kilo ohm ரெசிஸ்டருக்கும், இன்னொன்று வந்து கெப்பாசிட்டருக்கும் போகுது. அதர் எண்ட் ஆஃப் த 1 kilo ohm ரெசிஸ்டரை வந்து நம்ம ஸ்விட்சுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் we are going to the emitter. ஸோ எமிட்டர் பார்த்தீங்கன்னா எமிட்டர்லேருந்து நம்ம வந்து ரிலேக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டிரான்சிஸ்டர் கனெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சுது. நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டர் கனெக்ஷன்ஸில் பாசிட்டிவ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்துட்டோம். நெகட்டிவை எடுத்துகிட்டு போய் ஒரு கனெக்ஷன் ரிலேக்கும், இன்னொரு கனெக்ஷன் வந்து 470 ohm ரெசிஸ்டருக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதர் எண்ட் ஆஃப் த 470 ohm ரெசிஸ்டர்லேருந்து எல்இடியோட நெகட்டிவுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்து ரிலேக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அ சர்க்யூட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அ பேசிக் டைமர் சர்க்யூட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிமுலேட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ எல்இடி வந்து க்ளோ ஆகலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்விட்சை ஆன் பண்ண போகிறோம். ஸ்விட்சை ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியில் இருந்து கரண்ட் வந்து கலெக்டர் ஆஃப் த டிரான்சிஸ்டருக்கு வந்து பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கலெக்டரில் இருந்து கரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டருக்கு போகுது. பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர்ல இருந்து நேராக கெப்பாசிட்டருக்கு போகுது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க இன்புட் கரண்ட்டை வந்து நம்மளுக்கு ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ஆம்ப்ளிஃபை ஆன கரண்ட் வந்து டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கு போகுது. டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கு போயிட்டு நம்மளோட ரிலேயோட காயிலுக்கு போய் காயில வந்து எனர்ஜைஸ் ஆயிட்டு சர்க்யூட்டை வந்து ஓப்பன் பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலே வந்து நார்மலி க்ளோஸ்டா இருக்கு. நம்ம வந்து இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்றோம். இனிஷியலாக எல்இடி க்ளோ ஆகலை. கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகி ரிலே வந்து நார்மலி ஓப்பன் பொசிஷனுக்கு வந்ததுக்கு எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஸோ இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிற டைம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து டைமிங்ஸை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ திஸ் இஸ் அ டைமர் சர்க்யூட். ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ பேசிக் டைமர் சர்க்யூட் யூசிங் டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர் அண்ட் அ ரிலே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சர்க்யூட்ல வந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். நம்ம வந்து இதுல வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சர்க்யூட்ல வந்து நம்ம வந்து ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர், ரிலே அண்ட் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இதுல வந்து சின்ன
மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் அ பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர் தான் பொட்டன்ஷியோமீட்டர். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர்னு சொல்லுவாங்க, ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிம்மர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ண எல்இடியோட க்ளோ டைமிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த சர்க்கியூட் அதே சர்க்கியூட் தான். அதே சர்க்கியூட்ல வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ரிம்மர் ஆட் பண்ணியிருக்கோம். ட்ரிம்மர் இல்லாட்டி பொட்டன்ஷியோமீட்டர் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரிம்மருக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக வி ஹாவ் கனெக்டட் அ மல்டிமீட்டர். ஸோ இதோட சிமுலேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா நான் 25 கிலோ ஓம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ 25 கிலோ ஓம்ஸ். திஸ் இஸ் அ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் ட்ரிம்மர். ஸோ இந்த ஸ்விட்சை வந்து நம்ம ஆன் பண்ணும்போது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகுது. சார்ஜ் ஆகி ரிலே வந்து ஓப்பன் ஆனோன்னையும் எல்இடி வந்து க்ளோ ஆகுது. இப்போ நீங்கள் இந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் ஆகும்போது எல்இடி வந்து டிம் ஆகி ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 25K ட்ரை பண்ணோம். இப்போ வந்து நம்ம வந்து 20 கிலோ ஓம்ஸுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணுறோம். ரிலே வந்து க்ளோஸ்டாக இருக்குது, ஓப்பனில் இருக்கும்போது எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேரி பண்ண இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ரிலேயோட டைமிங்ஸ் வந்து மாறும். ஸோ உங்களோட டைமர் சர்க்கியூட் என்ன டைம் டிலேக்கு வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து நீங்கள் வந்து ரெசிஸ்டர்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 10 கிலோ ஓம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 கிலோ ஓம்ஸ் வந்து நம்ம பொட்டன்ஷியோமீட்டரில் செட் பண்ணிட்டோம். பட்டன் ஆன் பண்ணுறோம். ரிலே க்ளோஸ்டு பொசிஷன்லேருந்து ஓப்பன் பண்ணுற பொசிஷனுக்கு போகிறதுக்கு டைமிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஹையாக இருந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து எல்இடி க்ளோ வந்து இட் டேக்ஸ் டைம். ஸோ இந்த டைம் டியூரேஷன் நம்மளுக்கு எவ்வளோ செகண்ட் வேணும் அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம ரெசிஸ்டர் வேல்யூவை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டைமர் சர்க்கியூட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து பெரிய சர்க்கியூட்ஸ் டிசைன் பண்ணும்போது டைமர் சர்க்கியூட்டே வந்து இவ்வளோ பெரிய சர்க்கியூட்டாக இருந்துச்சுன்னா ஹாஃப் ஆஃப் த சர்க்கியூட் டிசைன் வந்து இதுக்கே போயிடும். ஸோ இந்த சர்க்கியூட்டை வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டைமர் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் கிடையாது, ரிலே கிடையாது. ஸ்விட்சிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்க போகுது. ஸோ எல்இடி வந்து பிளிங்க் ஆகி க்ளோ ஆகுது. டிரான்சிஸ்டர் அண்ட் ரிலேக்கு பதிலாக வி ஆர் யூஸிங் அ 555 டைமர். ஸோ இந்த 555 டைமர் எப்படி இருக்கும், இதுக்கு பின்னாடி இருக்கிற டிசைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் சர்க்கியூட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.